மதியம் 1 மணிக்கு நீதிபதி இளந்தரையின் முன்பு உதயநிதி அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்படி விசாரிக்கப்படும் போது விஜய் அரசனுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் வெளிப்படையா நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, அவரை நாங்க கைது பண்ணிட்டோம், அதனால அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது, அவரை வெளியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி அவர்கள் லஞ்ச் முடிச்சுட்டு, அதாவது மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இதை 2:15க்கு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே போல நீதிபதி இளந்திரையன் 2:15க்கு திரும்பி இதை விசாரிக்கும் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படியே தலைகீழா மாத்தி, எங்களுக்கு அவரை கைது பண்ற நோக்கமெல்லாம் இல்ல, அவர்கிட்ட விசாரிச்சுட்டு நாங்க விட்டுருவோம் அப்படின்னு மாத்தி பேசி இருக்கிறார். காலையில 8:30க்கு உதயநிதி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கான வேலையை துவங்கின இந்த விஜய் அரசு 1 மணி வரைக்கும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாங்க. மதியம் 2:15க்கு பிறகு தங்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டுமொத்தமா மாத்தி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி இளந்திரையன் ஏற்கனவே பல வழக்குகளை கோட் பண்ணி, நீங்க எனக்கு பாடம் நடத்தாதீங்க அப்படின்னு இந்த விஜய் அரசனுடைய அரசு வழக்கறிஞருக்கு நேரடியாக பாடம் எடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அதிரடியா இன்னொரு உத்தரவையும் கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இன்னைக்கு காலையில இருந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் குறித்தான வழக்கினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு, ஏன் அரசு வழக்கறிஞர் மாத்தி மாத்தி பேசினாரு, 1 மணி நேர கேப்ல என்ன நடந்துச்சு? வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் சத்யராஜ். உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது கைது பண்ணிடணும். அவர் வந்து சட்டமன்றத்துல, குறிப்பா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அவர் பேசிடவே கூடாது அப்படின்னு உறுதியாக இந்த விஜய் அரசு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. முதல்ல செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட் தொடரில் பார்ட்டி ஃபண்டு குறித்து பேசணும் அப்படின்னா இந்த பார்ட்டி ஃபண்டை முழுக்க வசூல் பண்ணது செந்தில் பாலாஜி தான் சொல்லி அவர் மேலே ஒரு பழியை போட்டு அவர் நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு காமிக்கணும் சட்டமன்றத்தில் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது, எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது, அவரை நாங்கள் ஜெயிலில் போட்டோன்னு ஒரு நாளாவது ஜெயிலில் வச்சுட்டு ரொம்ப சீன் போடணும் சட்டமன்றத்திலேன்னு நினச்சாங்க. அதுவும் முடியல. நீதிபதி தலையிலேயே நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேத்தைக்கு காவேரி பிரச்சனை குறித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தஞ்சாவூரில் வச்சுருந்தாங்க. அந்த தஞ்சாவூர் போராட்டத்தில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுகிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய ஆடியோ கிளாரிட்டியாக இல்லை. தயவு செஞ்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய ஆடியோவை ரொம்ப கவனமாக பாருங்கள். ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட நடிகையினுடைய பேரை சொல்லி கத்துறாங்க, அப்போ அவர் ரியாக்ட் பண்ணல. இந்த பக்கம் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நடிகையினுடைய பேரை வேறொரு விஷயத்தோட இணைச்சு சொல்றாரு, அதுக்குத்தான் அவர் ரியாக்ட் பண்றாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு அந்த வீடியோவை உத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்னது தப்பு இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த காலத்திலையுமே ஆபாசமான சொற்களை அவர் பேசுனது கிடையாது. அவருக்கு எந்த ஹிஸ்டரி ரெக்கார்டும் கிடையாது. இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் இப்படியான கொச்சையான வார்த்தைகளை தொடர்ச்சியாக பேசியிருக்கிறாருன்னு ஏதாவது ஒரு வீடியோவோ ஆடியோவோ எடுத்து காமிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த கூட்டத்தில் கூட அவர் எழுதி வச்சு படிக்கக்கூடிய நபர், அவர் எழுதி வச்சிருக்கக்கூடிய கண்டென்ட்டில் இது மாதிரி எந்த விஷயமே இல்லை. கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறாரு, அந்த கமெண்ட்டுக்கு அவர் சொற்களால் கூட ரியாக்ட் பண்ணலை. ஏதாவது நடிகையினுடைய பேரை பயன்படுத்தினாரா? இல்லை. ஏதாவது அசிங்கமான சொல்லி கனெக்ட் பண்ணி பேசினாரா? இல்லை. கீழே ஒருத்தர் ஒரு வசனம் சொல்றாரு, அதுக்கு ஒரு வேற ஒரு ரியாக்ஷன் பண்றாரு. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நடிகை போய் கேஸ் கொடுத்துருக்கலாம். இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த நடிகை அதை ஒரு அஃபெண்டா எடுத்துக்கிட்டான். அந்த நடிகையெல்லாம் கேஸ் கொடுக்கல. தாவேகா கட்சி அரசாங்கமே குதிச்சுட்டு போகுது. இந்த நடிகைக்காக ஒட்டுமொத்த அரசாங்கமும் உதயநிதி ஸ்டாலின் வீட்டு முன்னாடி மொத்தமா போலீஸை குவிச்சு நிற்குது. நமக்கு அடிப்படையில் இந்த வழக்கு குறித்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் பேசினார் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர் மேல ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் 2 பேர் சேர்ந்து அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவினுடைய நண்பர்கள் தொடர்பு இருக்கவங்க மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. அது குறித்து விசாரணை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராணிப்பேட்டையில் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு தாவேகா மகளிர் அணி பொறுப்பாளர் பெண்ணை பதவி கொடுக்குறேன்னு சொல்லி பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு பலாத்காரம் பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு விவாதத்தில் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அந்த அம்மா ஒரு வாரமாக கமிஷனர் ஆஃபீஸுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது இல்லாமல் கவர்னர் அலுவலகம் வரைக்கும் போய் கடிதம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பாலியல் சிக்கல்கள் தாவேகா கட்சிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது மேலேயெல்லாம் எந்த ஆக்ஷனுமே எடுக்காம ஒரு நடிகை இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் சொன்னாரா சொல்லியாங்கிறது வேற, சொல்லிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு காவல்துறையை கொண்டு குவிச்சு அவரை கைது பண்ணி ஒரு மிகப்பெரிய டிராமாவை வந்து இந்த அரசு செஞ்சாங்க. காலையில் 8:30க்கே அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 7:30 8:30க்கு அவர் வீட்டுக்கு வந்து அவர் கைது பண்ணுங்கிறாங்க. இல்லை அவர் தூங்கிட்டு இருக்காரு, எந்திரிச்சுவார், வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு வருவார், என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னப்ப இந்த பிரச்சனையாக தான் கைது பண்ணுறேன்னு சொல்லும்போது திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி உடனே நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டு இது ஒரு அவசர விசாரணை அந்த வழக்கு எடுத்துக்கணும், நாளைக்கு
சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. எதிர்க்கட்சி தலைவராக அவர் கட்டாயம் அங்கே இருக்கணும். அதனால் இந்த வழக்கை இன்றைக்கே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசரமாக நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இளந்திரனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, 12 மணி வரைக்கும் உதயநிதியை வந்து நீங்கள் கைது பண்ணக்கூடாது, அதுக்கு பிறகு அந்த வழக்கு விசாரிக்கப்படும், தெளிவாக அது உத்தரவு கொடுக்கப்படும் நீதிமன்றத்தால், அதுக்கு பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 மணிக்கு முன்னாடியே, அதாவது இந்த வழக்கை ப்ராப்பராக நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு கூட நீதிமன்றத்தினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொருட்படுத்தாமல், நீதிபதியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பொருட்படுத்தாமல் அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி அவர் தஞ்சாவூரை நோக்கி கூட்டு போகிறாங்க. வழக்கு 1 மணிக்கு விசாரணைக்கு வருது. 1 மணிக்கு இந்த வழக்கை விசாரிக்கும் போது அரசு வழக்கறிஞர் அவர் நேரடியாக அந்த வழக்கில் ஆஜராகிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை இவர் நாங்கள் கைது பண்ணிட்டோம், அதனால் இவருக்கு முன்ஜாமீன் எல்லாம் கொடுக்க முடியாது, இந்த வழக்கிலேருந்து நம்ம விடுவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நீதிபதி இளந்திரன் அவர்கள் அரசு வழக்கறிஞருக்கு பாடம் நடத்துகிறார். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இது போன்று எத்தனை வழக்குகளுக்கு என்ன மாதிரியான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. போலீஸ் அராஜகமாகவோ போலீஸ் அத்துமீறியோ ஒரு நபரை கைது பண்ணிடுவாங்க, அவரை ரிமாண்ட் பண்ணி முயற்சி நடந்துகிட்டு இருக்கும். அவர் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ட் நேரடியாக தலையிட்டு உத்தரவு கொடுத்து அவரை ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கைதை வந்து உடைச்சிருக்கிறாங்க. இது நீதிமன்றம் பல முறை பண்ணியிருக்கு அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து எந்தெந்த வழக்கிலெல்லாம் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை நேரடியாக அரசு வழக்கறிஞருக்கு ஒரு பாடம் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இம்ரான் பிரஜாபதி அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய பிரிவு 166 என்னென்ன வழக்கு பதிவுக்கு முன்பாக ஒரு காவல்துறை ஆய்வாளர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட வரையறை கொடுத்துருக்கு. அந்த வரையறையெல்லாம் கோட் பண்ணி காமிச்சிருக்கிறார். லிட்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யணும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்ய முடியாது, இங்கே சட்டம் இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது, பல முன்னோடி வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் நடத்தி அவர் வந்து அட்வைஸ் பண்ணி விட்டுட்டார். பிற்பாடு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதிபதி 2:15 வச்சுக்கலாம், நம்ம லஞ்ச் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட போயிட்டார். அந்த மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு அந்த வழக்கை திருப்பி எடுத்து விசாரிக்கும் போது அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் வந்து உதயநிதி அவர்களை நீங்கள் வந்து இன்றைக்கே விடுதலை செஞ்சிடணும், ஏன்னா நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், முக்கியமான கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ உடனே பல்ட்டி அடிச்சிட்டார். யார் அப்படின்னா அரசு வழக்கறிஞர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவரை கைது பண்ணி சிறைப்படுத்தணுங்கிற நோக்கமெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை, அவரை நாங்கள் கண்டிப்பாக விட்டுருவோம், அவரை கூட்டிகிட்டு போய் விசாரித்து நாங்கள் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு நாங்கள் விட்டுருவோம் அப்படிங்கிறத வந்து அங்கே கோர்ட்டில் சொல்கிறாரு. இப்போ அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை காலையிலேயே காவல்துறை சொல்லியிருந்துச்சு அப்படின்னா, இல்லை சார் அவர் எங்கேயும் போகிறது கிடையாது, அவர் ஒரு எம்எல்ஏ, எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்றத்துக்கு தான் வரப்போகிறாரு, அவர் மேலே வழக்கு போட்டிருக்கலாம், வழக்கு போட்டு 1 வாரம் கழித்து விசாரிச்சிருக்கலாம், 10 நாள் கழித்து விசாரிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கே விசாரித்து அதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு அவதூறு வழக்கை போட்டு அவரை உள்ளே போட்டணும் அப்படிங்கிற எய்மில் இவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை. இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு போன உடனே தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா 1 மணிக்கே நீதிபதி இதெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இந்த வழக்கு என்ன, இவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எப்படி தன்மை கொண்டது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மேல் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 9 பிரிவுகள் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. அது என்னென்ன பிரிவுன்னு படித்து பார்த்தா நமக்கே ரொம்ப காமெடியாக இருக்குது. அதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல பிஎன்எஸ் பிரிவு 196 வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே பகைமை அல்லது வெறுப்பை தூண்டுதல். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நடிகையை பற்றி அவர் பேசினாரா பேசலையா அப்படிங்கிறதெல்லாம் 2வது விஷயம். அவர் வாயை திறந்து எந்த நடிகை பேரையும் பயன்படுத்தலை. கீழே இருக்கிறவன் ஒரு நடிகை பேரை சொல்கிறான், ஒருத்தன் நடிகை பேரை சொல்கிறான், இன்னொருத்தன் நடிகை வீட்டுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. இதில் 2 குழுவுக்கு என்ன சண்டை வர வேண்டியது? அவங்க என்ன பாகிஸ்தானா, இவங்க என்ன இந்தியாவா, இல்லை இவங்க வேறு கட்சி அவங்க வேறு கட்சியா, இல்லை இவங்க வேறு மதம் அவங்க வேறு மதமா, இல்லை இவங்க வேறு ஜாதி அவங்க வேறு ஜாதியா, இவங்க வேறு ஊர் அவங்க வேறு ஊரா, 2 ஊருக்கு இடையில, 2 மக்களுக்கு இடையில, 2 ஜாதிக்கு இடையில, 2 மதத்துக்கு இடையில அவர் என்ன சண்டையை தூண்டி விட்டாரா, இல்லை 2 ரசிகர் மன்றத்துக்கு இடையில சண்டையை தூண்டி விட்டாரா? எதுக்காக இந்த பிஎன்எஸ் 196? தேவையே இல்லாத ஒரு விஷயம். இதோட அடுத்தது பிரிவு 192. அதில் என்னன்னா, கலவரத்தை தூண்டும் நோக்கத்தில் திட்டமிட்டு அத்துமீறிய பேசுதல் செயல்படுதல். எதுக்கு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசினாரு இவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு நடிகை பற்றி பேசினா கலவரம் ஆயிருமா? அவர் பேசினாரா இல்லையாங்கிறது சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். அப்படியே அவர் பேசியிருந்தாலும், அந்த கமெண்ட்டே சொல்லியிருந்தாலும், அதில் என்ன வன்முறை வர்ற அளவுக்கு, கலவரம் வர்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ஒன்றுமே புரியலையே. கலவரம் வர்ற அளவுக்கு அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு? ஸோ அப்போ இதுவும் சம்மந்தம் இல்லாத ஒரு பிரிவு. அடுத்தது பிரிவு 352 அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் உள்நோக்கோடு அவமதித்தல் அல்லது கோபமூட்டுதல். இங்கே என்ன வந்து அமைதியை சீர்குலைக்கிற நோக்கு? நீங்கள் தான் காவல்துறை, நீங்கள் தான் அரசு, எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இங்கே என்ன அமைதியை சீர்குலைக்கிறது?
ஒரு ஒரு நடிகை, அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மாணவர்கள் நீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டம் நடக்கும்போது அந்த மாணவர்கள் பர்மிஷன் வாங்காமல் போராடிட்டாங்க, வழியில் நின்று போராடிட்டாங்க, மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துலேருந்து போராடிட்டாங்கன்னு அந்த மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் சிறையில் போட்டாங்க, வழக்கு பதிஞ்சாங்க. அப்புறம் பிற்பாடு எதிர்ப்புக்கு பிறகு அந்த வழக்கு வந்து இந்த தாவேக அரசு திருப்பி வாங்கிட்டாங்க. அது குறித்து ராஜ்மோகன்லாம் கூட பேட்டி கொடுத்தாரு. அப்போ நீட்டு பரீட்சைக்காக போராடக்கூடிய மாணவர்களை குண்டுக்கட்டாக அடிச்சு இழுத்துட்டு போய் வழக்கு போடுவீங்க. உதயநிதி ஒரு நடிகையை பற்றி பேசிட்டாருன்னு இன்னைக்கு ஊர் முழுக்க தாவேக்காரன்னு கத்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பர்மிஷன் வாங்கிட்டா பண்ணிட்டு இருக்கான்? மாணவர் போராட்டம் பண்ணால் மட்டும் பர்மிஷன் வாங்கி பண்ணலன்னு ஏதாவது சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சிக்காரங்க ஒரு நடிகைக்காக அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்காமல் போராட்டம் நடத்துகிறீங்க? அவங்க மேலே வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணீங்களா? ஸோ அப்போது உங்கள் கட்சி அப்படிங்கிறதே ஒரு குறிப்பிட்ட நடிகருக்காக, ஒரு குறிப்பிட்ட நடிகைக்காக செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. முதலமைச்சர் இருக்கார், மினிஸ்டர் இருக்கிறாங்க, கட்சி இருக்குது, போலீஸ் இருக்குது, எல்லாமே இந்த நடிகை மையமாக வச்சு தான் செயல்படுதா? இதில் குறிப்பாக என்னென்னா இந்த அமைதி சீர்குலைத்தல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய்யானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிவு 296B, பொது இடத்தில் ஆபாசமாக அல்லது தகாத வார்த்தைகளை பேசுதல். அவர் பேசியிருந்தால் இந்த பிரிவில் அவர் மேலே நீங்கள் வந்து வழக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டு அது வெரிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணியத்திற்கு இழுக்கு விளைவிக்கும் வகையில் சொற்கள் அல்லது செய்கைகள், இது வந்து பிரிவு 79 வருது பிஎன்எஸ்ல. இந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுடைய மாண்பை கெடுத்துட்டாங்க, ஒருத்தங்களை அசிங்கமாக பேசிட்டாங்க, ஒருத்தங்களை திட்டாங்க, ஒருத்தங்களை வந்து ஆபாசமாக தொட்டுட்டாங்க, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது சம்மந்தப்பட்ட விஷயம். இதை நீங்கள் மையமாக வச்சு ஒரு வழக்கு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே நீதிமன்றம் இவர் பேசினது இந்த ரெண்டு பிரிவுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அடுத்து பிரிவு 61 வேறு சேர்த்துருக்கீங்க, இதில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறீங்க, சதி பிரிவு. என்ன சதி? ஒருத்தர் மேடையில் நின்று பேசுகிறாருங்க, இது ஒரு மிகப்பெரிய சதின்னு வழக்கு போட்டிருக்கிறாங்க. கூமுட்டையாக இருப்பாங்க போல இருக்குது. இந்த வழக்கு முதல்ல நீதிமன்றத்துக்கு போனால் நிற்குமா? நீதிபதி அதனால தான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, என்னடா அவங்க இவ்வளோ மட்டமாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு. அடுத்து பாருங்கள் பிரிவு 351/2, குற்றவியல் மிரட்டல் விடுத்தல். யாரை மிரட்டினார் அவர்? அவர் பேசின நேரடியான வீடியோவே இருக்குது. தஞ்சாவூரில் அவர் கிட்டத்தட்ட 22 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த 22 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது மிரட்டி அவர் பேசியிருக்காரா? அப்புறம் எதுக்காக இந்த பிரிவை போட்டு வச்சுருக்காங்க? அடுத்து பாருங்கள் பிரிவு 4, TNPSW ஆக்ட், தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பெண்களை துன்புறுத்துதல் அல்லது அவமதித்தல். பெண்களை துன்புறுத்துதல், அவமதித்தல். இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் விசாரிக்கணும். அவர் பேசின ஆடியோ என்ன அப்படிங்கிறது பியூராக விசாரிக்கணும். அவர் யாரையாவது பேரை சொல்லி அவமதித்து அசிங்கப்படுத்தி கேவலமாக பேசியிருந்தார் அப்படின்னா இந்த சட்டம் பொருந்தும். அவர் யார் பேரை பயன்படுத்தினார், என்ன பேசினார்? எவ்வளோ பேர் கொந்தளிக்கிறீங்கள, அவர் என்ன பேசினார்? அவர் பேசும்போது 2 தரப்புலேருந்து சவுண்டு வருது. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நடிகை பேரை சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு அந்த நடிகை வீட்டிலேருந்து தண்ணி, அந்த வீடு காவேரியில் தண்ணி வரல அப்படின்னா அந்த நடிகை வீட்டுக்கு மட்டும் தண்ணி வருது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் காவேரி வர தண்ணியை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ இது இருக்கு இல்லையா, இது எப்படி பிரிவு 4 TNPSW ஆக்ட் கீழே வரும்? இது வந்து சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். நீதிமன்றம் அதனால தான் இதை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு வழக்கே கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் தடாலடியாக 100 போலீஸை கொண்டாந்து நிறுத்த வச்சுட்டு ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றமே வந்து ஒரு ஒரு விரக்திக்கு போயிட்டாங்க. என்னடா அது ஒரு இந்த விஷயத்துக்கு போய் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் இன்றைக்கி இப்போ ஒரு பெரிய சீன் உதயநிதி சார் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே கமிஷனர் அமல்ராஜ் அப்படி போட்டு ஒருத்தனை ஆட்டிக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு 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 பதட்டமாக ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்து அவ்வளோதான் ஒரு மிகப்பெரிய கேஸை பிடிச்சிட்ட மாதிரியும், ஒரு மிகப்பெரிய கரப்ஷனில் நடந்த ஒரு ஊழலை கண்டுபிடிச்ச மாதிரியும், ஒரு பயங்கர ஒரு பெரிய ஒரு முக்கியமான வழக்கில் இருக்க ஒரு நபரை போய் கைது பண்ணுற மாதிரியும், ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிச்சிட்ட மாதிரியும் அப்படி பயங்கர பில்டப்பெல்லாம் கொடுத்து போலீஸை கூச்சு சீனை போட்டாங்க. ஒன்றுமே கோர்ட்டில் ஒத்து வரல. கடைசியில் இந்த வழக்கு இது எதுவுமே நிற்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே யார் அரசு வழக்கறிஞரே நீதிபதிட்டு, ஐயா நாங்கள் இன்றைக்கி அவர்கிட்ட பேசிட்டு விசாரிச்சுட்டு எழுதி வாங்கிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதியும் சொல்லியிருக்காரு, இன்னைக்குள்ளே நீங்கள் விட்டாகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து உதயநிதி அவர்களை இரவு 12 மணி வரைக்கும் வச்சிருந்து தான் விடுவாங்க. ஏன்னா அவர் வந்து வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப ஹைலைட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வச்சு டயர்டாக்கி விட்டால் தான் நைட்டோட நைட்டாக கிளம்பி வந்து அவர் நாளைக்கு வந்து சட்டமன்றத்தில் அவர் என்ன பேசுவார் அப்படி. அவர் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு நினச்சாங்க, சட்டமன்றத்துக்கு வந்தாலும் அவர் ஒரு டிஸ்டர்ப்டான மனநிலையில் அவர் வச்சுருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.